ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்ஆர்மி ராமமூர்த்தி சீசனல் மார்க்கெட் மூவ் யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்விங் ட்ரேடிங் நியூ மெத்தட். அதாவது பழைய மெத்தடில் எப்படி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ புது மெத்தடில் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எந்தெந்த ஸ்டாக்கில் இந்த வீக், அதாவது லாஸ்ட் வீக் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கோன்ட்டு பார்த்துடலாம் வாங்க. நம்பர் 1 HLE Glascoat Limited. 2 MSTC Limited. 3 Hind Swift Laboratories Limited. 4 NIIT Limited. 5 Deep Industries Limited. 6 Ruby Mills Limited. 7 Newgen Software Technologies Limited. 8 Panacea Biotech Limited. 9 RSWM Limited. 10 Chemcon Specialty Chemicals Limited. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நம்முடைய லைஃப்ல வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்ல. இந்த கனவை நினைவாக்க முடியுமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம், அதுவும் இந்த ஸ்விங் ட்ரேடிங் நியூ மெத்தட்ல. ஓகே, சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். அதாவது உதாரணமா நான் சொல்றேன், ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு மாசமும் நம்ம 10% ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்தோம்னா அது 50 மாசத்துல 10% ப்ராஃபிட் மெத்தட்ல வந்து 1 கோடியா மாறுது. இந்த கால்குலேஷன்ல எந்த ஒரு சேஞ்ச்மெண்ட்டும் இல்லை, ஏன்னா அது எக்ஸல் வந்து கரெக்டா கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும். சரி, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம்னு வச்சுங்க, கண்டிப்பா நம்மளுடைய மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது நம்ம 10% ப்ராஃபிட் மெத்தட்ல. ஆனா நம்ம இன்னைக்கு டேட்ல என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்விங் ட்ரேடிங்ல எல்லாருமே இன்ட்ராடே ஆப்ஷன்ல லாசஸ் பண்ணிட்டு பிறகு தான் வராங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸ்விங் ட்ரேடிங் வந்த பிறகு என்ட்ரி பண்றாங்க, என்ட்ரி பண்ண பிறகு அதாவது நம்ம 100 ரூபாயில என்ட்ரி பண்றாங்கன்னு வச்சுங்க, 1 மாசம் 2 மாசம் போயிடுது, 80 ரூபாயில நிக்குது, அது 20% லாஸ். இப்ப என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, ஒன்னு இங்கே எக்ஸிட் ஆயிடுறாங்க நிறைய ஸ்டாக்ஸ், ஓகேவா? இல்ல வெயிட் பண்ணி பாக்குறாங்க, அதே 100 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா அது நம்ம பணம் ரிட்டர்ன் வந்துருச்சு போதும் அப்படின்ட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுறாங்க, ஓகேவா? இந்த 2 வகையா தான் இன்னைக்கு டேட்ல ஸ்விங் ட்ரேடிங்கே பண்ணிருக்காங்க. 1-2 ஸ்டாக் மேல போயிடுது, ஓகே, ஆனா ஸ்விங் ட்ரேடிங் வந்து 90% அபோவ் இந்த மெத்தட்ல தான் போயிட்டு இருக்கு, ஓகேவா? அதனாலதான் ஒரு புது மெத்தடை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்ஸா பார்க்க போறோம். அதனால மொத்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு, ஓகேவா? சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மை என்னன்னா பணத்தால உருவாக்க முடியாது, அது உருவாக்கி தரது இந்த டைம் தான். அந்த டைமை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்மளுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதான் இங்க பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்துறது வந்து டபுள் ஃபில்டர் சிஸ்டம். இந்த டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தை பயன்படுத்தி நம்மளுடைய மிஷனை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நம்ம பிரீமியம் மெம்பர்ஷிப் தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், அதாவது இந்த வாரம், அதாவது 1 ஜூன்ல இருந்து நிஃப்டி 50 டவுன்ஃபால்ல தான் இருக்கு, ஓகேவா? இந்த ஃபால் டவுன் மார்க்கெட்ல கூட நம்ம பிரீமியம் மெம்பர்ஸ் அந்த 10 ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அது எப்படி எடுத்தாங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், கண்டிப்பா நம்முடைய மிஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்முடைய ஸ்கிரீனர்ஸ்ல இருந்து ஸ்டாக்ஸ் வருது, அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம இண்டிகேட்டர்ல வந்து நம்ம செக் பண்றோம். நம்ம இண்டிகேட்டர் சொல்லிடுது இதை வந்து நம்ம பை பண்ணலாமா கூடாது அப்படின்ட்டு. அதோட இதை பை பண்ண நமக்கு வந்து 10% ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்றதும் நமக்கு கிளியர் கட்டா சொல்லிடுது. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் டே வந்து அதை ஹோல்டு பண்ணலாமா கூடாது அப்படின்றதும் சொல்லிடுது. இதை டீட்டெயில்ஸா பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இது சொல்றேன். ஏதாவது ரெட்ல இருக்கிறது எல்லாமே, அது கிட்டத்தட்ட 148 ஸ்டாக் வந்திருக்கு 10 மாசத்துல. ரெட்ல இருக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லுது நம்முடைய இண்டிகேட்டர். இந்த ரெட் கலர் வர ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக்கை பார்க்கலாம் வாங்க. அது 21 மேக்கு வந்த ஸ்டாக். இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 21 மேக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் என்ன சொல்லுதுன்னா பை பண்ண சொல்லிச்சு, ஆனா ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. நமக்கு இண்டிகேட்டர் வந்து சொல்லிடுச்சு ரெட் கலர் அப்படின்னும் போது நம்ம இதை பை பண்ணக்கூடாது, இதை நமக்கு வந்து 10% ப்ராஃபிட் கொடுக்காதுன்ட்டு அர்த்தம், ஓகேவா? அப்போ இது போல ஸ்டாக்ஸை வந்து நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக் தான், நல்ல மூமெண்டம் ஸ்டாக் தான், ஆனா இது நமக்கு 10% கொடுக்காது அப்படின்ட்டு நம்ம இண்டிகேட்டர் வந்து நமக்கு சொல்லிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் டீடைல்ஸா பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இதை ரெட், கிரீன், எல்லோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ 10 மார்ச்சுக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு.
இப்ப 10 மார்ச்சுக்கு வந்தா நம்ம இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, என்ன கலர்ல கொடுத்துருக்குன்னா எல்லோ கலர்ல கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்ப இந்த எல்லோ கலர்ல கொடுத்ததால நம்ம பை பண்ணுவோம், ஆனா அதே நேரத்துல பை பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்ம ஜிடிடி ஆர்டர் போட்டு பை பண்ணுவோம். இந்த லெவல்ல வந்து ஜிடிடி ஆர்டர் போட்டதுனால 5வது நாள் வந்து நமக்கு 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது எல்லோ கலர். சரி, இப்போ நெக்ஸ்ட் கிரீன் கலர்ல வர ஸ்டாக் எப்படி எடுப்போம்னா, இப்போ 21 மேக்கு வந்திருக்குன்னா கிரீன் கலர் வருதுன்னா நம்ம வந்து 3 மணிக்கு மேல என்ட்ரி பண்ணிடுவோம். ஓகேவா? 21 மே இப்போ பை சிக்னல் காட்டுறது பாருங்க. ஓகேவா? கிரீன் கலர்ல காட்டுறதுனால நம்ம அன்னைக்கு என்ட்ரி பண்ணிக்கலாம். அது போல என்ட்ரி பண்றதுனால மறுநாள் வந்து நமக்கு 14% மேல போயிருக்கு. நமக்கு தேவையான 10% எடுத்துட்டு வெளியே வந்துருவோம். இது போலதான் நம்ம 10% ப்ராஃபிட் மெத்தட்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கோம் இந்த நியூ மெத்தட்ல. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஓகே. இன்னைக்கு டேட்ல நம்ம பிரீமியம் மெம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்றது நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ மெத்தட்ல வந்து எப்படி ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபீட்பேக்கோட பார்த்துலாம் வாங்க. இவர் பேர் ராம்ராஜ் சோனி. ஓகேவா? குஜராத்ல இருந்து இவர் எப்படி ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காருன்ட்டு பார்க்கலாம். Hello everyone, my name is Ramraj Soni. My 1 year profit around 4 lakh, and I will complete 1 CR mission in 2030 with Rama's support. Thank you. அவரோட ஃபீட்பேக் என்ன பார்த்துட்டீங்க. இப்போ உண்மையில அவர் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது வெட்னஸ்டே புதன்கிழமை வந்து அவர் அனுப்பின ப்ராஃபிட் லாஸ்ட் வீக் ஃபீட்பேக்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து அது 5000க்கு மேல எடுத்திருக்காரு. 10%, நம்முடைய டார்கெட் வந்து 10%. சில பேர் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதே ஸ்டாக்ல வந்து 12% எடுத்திருக்காங்க பாருங்க இன்னொரு மெம்பரு. இது போல நம்ம 10% ப்ராஃபிட் மெத்தட் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது உண்மையாவே வந்து எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா, இப்போ நீங்க பார்க்கலாம். அதாவது இது வந்து 1ஆம் தேதி வந்திருக்கு. 1ஆம் தேதி அலர்ட்ஸ் வந்திருக்கு நம்ம டெலிகிராம் குரூப்ல. இப்போ நம்ம மெம்பர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அதை செக் பண்ணி எடுக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, ரெட் கலர் இருந்தா அவாய்ட் பண்ணுவாங்க, எல்லோ கலர் இருந்தா வெயிட் பண்ணி ஜிடிடி ஆர்டர் போடுவாங்க, இல்ல கிரீன் கலர் இருந்துச்சுன்னா அன்னைக்கே என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ 1ஆம் தேதி வந்து இந்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம பார்க்கலாம். அது ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்க. 1ஆம் தேதி வந்திருக்கு. அடுத்த நாள் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 13% மேல போயிருக்கு. அது ஒரே நாள்ல வந்து நமக்கு இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கலர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல கொடுத்துருக்கு சிக்னல். இதே போல கிரீன் கலர் சிக்னல் கொடுக்கறதுனால நிறைய ஸ்டாக்ல வந்து நமக்கு ஒரே நாள்ல 10% ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நியூ மெத்தட் வந்து, அதாவது ஸ்விங் ட்ரேடிங் நியூ மெத்தட், இந்த மெத்தட்ல பண்ணும்போது நம்முடைய மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அதோட லாஸ்ட் வீடியோல கூட நீங்க எந்த ஒரு கமெண்ட்ஸும் தரல, அதனால கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மெத்தடை பத்தி. ஓகேவா? அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட கீழே இருக்க பெல் பட்டன் எழுதிட்டீங்கன்னா நான் போற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல நீங்களும் 10% ப்ராஃபிட் மெத்தட்ல ப்ராஃபிட் எடுத்து உங்களுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்போடதும் டெலிகிராம் குரூப்போடதும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.